ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தமிழில் நாம் சரளமாக பேசுகிற மாதிரியே இங்கிலீஷில் எப்படி சரளமாக பேசுவது அப்படிங்கிறதுக்கான பயிற்சி வீடியோ தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் ஸ்டோரியை நாம் தமிழில் ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. மாணவ பருவத்தில் அப்துல் கலாம் கூச்ச சுபாவம் உடையவராக இருந்தார். அவர் தமிழ் மீடியத்தில் படித்தார். அவருடைய ஆங்கிலம் பலவீனமாக இருந்தது. அவர் ஆங்கிலத்தில் பேச சிரமப்பட்டார். ஆங்கிலத்தில் அவர் ஆவரேஜ் மதிப்பெண்கள் பெற்றார். ஆனால் அவர் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதை விரும்பினார். அவர் தினமும் ஆங்கில புத்தகங்களை வாசித்தார். முதலில் அவர் எளிய வாக்கியங்களை பேசத் தொடங்கினார். அவர் ஆங்கில செய்திகளை பார்த்தார். மெதுவாக அவருடைய ஆங்கிலத்தின் மீதுள்ள பயம் நீங்கியது. கல்லூரியில் அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றினார். அவர் ஆங்கிலத்தில் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதினார். பின்னர் அவர் சயின்டிஸ்ட் ஆனார். இறுதியாக அவர் இந்தியாவின் ஜனாதிபதி ஆனார். இப்போ இந்த ஷார்ட் ஸ்டோரியை நாம் இதே மாதிரி தமிழில் சரளமாக பேசுகிற மாதிரியே எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஷார்ட் ஸ்டோரியை தனித்தனி சென்டென்சஸாக பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன? மாணவ பருவத்தில் அப்துல் கலாம் கூச்ச சுபாவம் உடையவராக இருந்தார். ஃபர்ஸ்ட் அப்துல் கலாம் இருந்தார். இது எப்படி சொல்றது? இருக்கிறார் அப்படின்னா இஸ், இருந்தார் அப்படின்னா வாஸ். அப்போ அப்துல் கலாம் வாஸ். அப்துல் கலாம் இருந்தார். எப்படி இருந்தார்? கூச்ச சுபாவம் உடையவராக. அதை எப்படி சொல்றது? ஷாய். ஷாய் அப்படின்னா கூச்ச சுபாவம். அப்துல் கலாம் வாஸ் ஷாய். அப்துல் கலாம் கூச்ச சுபாவம் உடையவராக இருந்தார். எப்போது? மாணவ பருவத்தில். அப்போ அஸ் எ ஸ்டூடெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் தமிழ் மீடியத்தில் படித்தார். ஃபர்ஸ்ட் அவர் படித்தார். அப்போ படி அப்படின்னா ஸ்டடி, படித்தார் அப்படின்னா ஸ்டடீட். அப்போ ஹீ ஸ்டடீட். அவர் படித்தார். என்ன மீடியத்தில்? தமிழ் மீடியத்தில். அப்போ இன் தமிழ் மீடியம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவருடைய ஆங்கிலம் பலவீனமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அவருடைய ஆங்கிலம் இருந்தது. அப்போ இருக்கிறது அப்படின்னா இஸ், இருந்தது அப்படின்னா வாஸ். அப்போ ஹிஸ் இங்கிலீஷ் வாஸ். அவருடைய ஆங்கிலம் இருந்தது. எப்படி? பலவீனமாக. அப்போ வீக். ஹிஸ் இங்கிலீஷ் வாஸ் வீக். அவருடைய ஆங்கிலம் பலவீனமாக இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. அவர் ஆங்கிலத்தில் பேச சிரமப்பட்டார். ஃபர்ஸ்ட் அவர் சிரமப்பட்டார். இப்போ சிரமப்படு அப்படின்னா ஸ்ட்ரகிள், சிரமப்பட்டார் அப்படின்னா ஸ்ட்ரகிள்ட். அப்போ ஹீ ஸ்ட்ரகிள்ட். அவர் சிரமப்பட்டார். எதற்காக? பேச. அப்போ டு ஸ்பீக். எதில்? ஆங்கிலத்தில். அப்போ இன் இங்கிலீஷ். அப்போ he struggled to speak in English. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஆங்கிலத்தில் அவர் ஆவரேஜ் மதிப்பெண்கள் தான் பெற்றார். ஓகே, ஃபர்ஸ்ட் அவர் பெற்றார். இது எப்படி சொல்றது? பெரு அப்படின்னா கெட், பெற்றார் அப்படின்னா காட். அப்போ he got. அவர் பெற்றார். என்ன பெற்றார்? ஆவரேஜ் மதிப்பெண்கள். அப்போ ஆவரேஜ் மார்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எதில்? ஆங்கிலத்தில். அப்போ இன் இங்கிலீஷ். He got average marks in English. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஆனால் அவர் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதை விரும்பினார். ஃபர்ஸ்ட் ஆனால். அப்போ பட். நெக்ஸ்ட் அவர் விரும்பினார். அப்போ விரும்பு அப்படின்னா லவ், விரும்பினார் அப்படின்னா லவ்ட். அப்போ he loved. அவர் விரும்பினார். எதை? ஆங்கிலம் கற்றுக்கொள்வதை. அப்போ லேர்னிங் இங்கிலீஷ். But he loved learning English. ஆனால் அவர் ஆங்கிலம் கற்றுக்கொள்வதை விரும்பினார். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர் தினமும் ஆங்கில புத்தகங்கள் வாசித்தார். ஃபர்ஸ்ட் அவர் வாசித்தார். அப்போ வாசி அப்படின்னா ரீட், வாசித்தார் அப்படின்னா அதே ஸ்பெல்லிங் தான், ஆனால் உச்சரிப்பு மட்டும் மாறும். ரெட். அப்போ he read. அவர் வாசித்தார். என்ன வாசித்தார்? ஆங்கில புத்தகங்கள். அப்போ இங்கிலீஷ் புக்ஸ்.
எப்போல்லாம்? தினமும். அப்போ எவ்ரிடே. He read English books every day. அவர் தினமும் ஆங்கில புத்தகங்கள் வாசித்தார். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. முதலில் அவர் எளிய ஆங்கில வாக்கியங்களை பேசத் தொடங்கினார். ஃபர்ஸ்ட் முதலில், at first. நெக்ஸ்ட் அவர் தொடங்கினார். அப்போ தொடங்கு அப்படின்னா ஸ்டார்ட், தொடங்கினார் அப்படின்னா started. அப்போ he started. அவர் தொடங்கினார். என்ன தொடங்கினார்? பேச. அப்போ ஸ்பீக்கிங். எந்த மாதிரியான ஆங்கில வாக்கியங்களை பேச தொடங்கினார்? எளிய ஆங்கில வாக்கியங்களை. அப்போ in simple English sentences. At first he started speaking in simple English sentences. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர் ஆங்கில செய்திகளை பார்த்தார். ஃபர்ஸ்ட் அவர் பார்த்தார். பார் அப்படின்னா வாட்ச், பார்த்தார் அப்படின்னா வாட்ச்ட். அப்போ he watched. அவர் பார்த்தார். எதை? ஆங்கில செய்திகளை. அப்போ இங்கிலீஷ் நியூஸ். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. மெதுவாக அவருடைய பயம் நீங்கியது. ஃபர்ஸ்ட் மெதுவாக, ஸ்லோலி. அடுத்து அவருடைய பயம் நீங்கியது. இது எப்படி சொல்றது? அப்போ விலகி செல் அப்படின்னா கோ அவே, விலகி சென்றது அப்படின்னா went away. அப்போ his fear went away. அவருடைய பயம் நீங்கியது. ஸ்லோலி his fear went away. மெதுவாக அவருடைய பயம் நீங்கியது. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. கல்லூரியில் அவர் ஆங்கிலத்தில் உரையாற்றினார். ஃபர்ஸ்ட் கல்லூரியில், at college. நெக்ஸ்ட் அவர் உரையாற்றினார். இது எப்படி சொல்றது? உரையாற்று அப்படின்னா give a speech, உரையாற்றினார் அப்படின்னா gave a speech. அப்போ he gave a speech. அவர் உரையாற்றினார். எதில்? ஆங்கிலத்தில். அப்போ in English. At college he gave a speech in English. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதினார். ஃபர்ஸ்ட் அவர் எழுதினார். அப்போ எழுது அப்படின்னா ரைட், எழுதினார் அப்படின்னா ரோட். அப்போ he wrote. அவர் எழுதினார். என்ன எழுதினார்? ஆராய்ச்சி கட்டுரைகளை. அப்போ ரிசர்ச் பேப்பர்ஸ். he wrote research papers. அவர் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதினார். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவர் சயின்டிஸ்ட் ஆனார். ஃபர்ஸ்ட் அவர் ஆனார். இது எப்படி சொல்றது? ஃபர்ஸ்ட் ஆகு அப்படின்னா பிகம், ஆனார் அப்படின்னா பிகேம். அப்போ he became. அவர் ஆனார். என்ன ஆனார்? சயின்டிஸ்ட். அப்போ a scientist. he became a scientist. அவர் சயின்டிஸ்ட் ஆனார். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. பின்னர் அவர் இந்தியாவின் ஜனாதிபதியானார். லேட்டர். நெக்ஸ்ட் அவர் ஆனார். இது எப்படி சொல்றது? அதே மாதிரி தான். ஆகு அப்படின்னா பிகம், ஆனார் அப்படின்னா பிகேம். அப்போ he became. அவர் ஆனார். என்ன ஆனார்? இந்தியாவின் ஜனாதிபதி. அப்போ இந்தியாஸ் பிரசிடென்ட். இப்போ இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிட்டு இந்த தமிழில் உள்ள ஷார்ட் ஸ்டோரியை நீங்கள் பார்த்துக்கிட்டே இந்த சென்டென்சஸ்க்கெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பயிற்சி பண்ணலாம்.